ஓகே, அடுத்தது இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன், மெயினா வந்து இது ப்ரமோஷனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறீங்க, ஆனா வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி, ஏதோ ஒரு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், இதனால வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியாம ஒரு பக்கமா தடங்கி நிக்கிறீங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த பரிகாரம் பெஸ்டா இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட விஷயத்துல உங்களோட ரிசல்ட்டா நல்ல ஸ்பீடா காமிக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் பரிகாரம். இப்ப வந்து ஜாப் சர்ச் பண்றீங்கன்னாலும் இந்த பரிகாரம் வந்து சீக்கிரமா உங்களுக்கு சக்சஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, டெய்லியுமே வந்து நீங்க உங்களோட ஜாப் கிடைக்கிற வரைக்குமே டெய்லியும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு கற்பூரத்தை நீங்க ஏத்தி உங்களுக்கு வேலை சீக்கிரமா கிடைக்கணும், ஃபாஸ்டா கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு இன்டென்ஷன் தான். கற்பூரம் வச்சு கண்ணை மூடாம அந்த கற்பூரத்தை எரியுது இல்ல, அதை பார்த்து அந்த கற்பூரம் அணையற வரைக்குமே அதை பார்த்து உங்களோட ஜாப் உங்களுக்கு சீக்கிரமா கை தேடி வரணும், அப்படி ஃபாஸ்டா வரணும் அப்படின்னு நினைச்சு அது அணையற வரைக்குமே அதை பார்த்து வேண்டுங்க. வேலை கிடைக்கிற வரைக்குமே வேண்டுங்க. கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிடும். இது ரொம்ப நாளா இதை பரிகாரம் பண்ணவே தேவைப்படாது. ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அடுத்தது, இப்போ ஆபீஸ்ல இருக்கீங்க, தேவையில்லாத பிளேம் உங்க மேல வருது, நிறைய ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வருது, உங்களுக்கு பின்னாடி நிறைய பேசுறாங்க, பட் உங்களால வந்து டைரக்டா சொல்லி ப்ரூஃப் பண்ண முடியல. ஆனா உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இதுக்குள்ள எல்லாம் போய் சிக்காம இருக்கிறதுக்கு நீங்க உங்களோட வேலையை மட்டும் தெளிவா செஞ்சு அதுல மட்டும் ஒழுங்கா பெயர் வாங்குறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க. நீங்க வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி, வீட்டுல இருந்து வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கற்பூரம் எடுத்து உங்களை நீங்களே 6 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி போட்டுக்கோங்க. தலையில இருந்து கால், சாரி 6 தடவை இல்லை, 9 டைம்ஸ், 9 தடவை தலையில கை வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் வந்து 9 தடவை சுத்தி போட்டுட்டு அந்த கற்பூரத்தை உங்களோட வீட்டிலேயே வந்து பர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போங்க. இது தொடர்ந்தே செய்யுங்க. உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க, இது உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆறது இல்லை, இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் உங்களை எதுவுமே வந்து டச் பண்றது இல்லை அப்படின்ற வரைக்குமே, சில பிரச்சனைகள் முடியற வரைக்குமே இது பண்ணுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாம ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷனோட இருப்பீங்க. ஒரு ஷீல்டு உங்களை சுத்தி ஏற்படுத்தின மாதிரி இருக்கும் நெகட்டிவிட்டியில இருந்து. இப்போ நீங்க வந்து உங்களோட வேலையை பெஸ்டா பண்றீங்க, ஆனா உங்களோட பாஸ் கிட்ட, உங்களோட மேனேஜர் கிட்ட நீங்க வந்து எவ்வளோ நல்லா வேலை பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க கூட பெஸ்டா பண்ணிக்க முடியல. அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் அவ்வளவா இருக்கவே மாட்டேங்குது. அந்த பாராட்டுதல் வந்து டைரக்டா உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு நம்மளோட ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல வந்து எல்லாத்துக்கூடயும் அந்த சுமூகமா இருக்கணும். அது மெயினா ஹையர் அஃபீஷியல் கூட சொல்றேன், அவங்க கூட அந்த சுமூகமா அந்த ஃபேவரபிளா இருக்கிறதுக்கு இந்த ரெமெடி பெஸ்டா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு உங்களோட வீட்டுல பண்ண வேண்டிய பரிகாரம் இது. கற்பூரத்துக்கு கூட ஒரு ஏலக்காய் இருக்குல்ல, முழு ஏலக்காய், கிரீன் கலர் சின்ன ஏலக்காய், முழு ஏலக்காய அந்த கற்பூரத்துல போட்டு அந்த கற்பூரத்தை இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் சன்செட்டுக்கு அப்புறம் நீங்க ஏத்தி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மாதிரி உங்களோட பாஸ் கூட, உங்களோட மேனேஜர் கூட, உங்களோட ஹையர் அஃபீஷியல் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க கண்டினியூஸா ஏத்திட்டு வாங்க. அது கூடிய சீக்கிரத்துல நீங்க என்ன வேண்டுதல் இங்க வச்சீங்களோ அது விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்ப வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இல்ல டிரான்ஸ்பர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இடமாற்றத்துக்கு, இருக்கிற இடத்துல இருந்து வேற இடமாற்றம், ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், இதுக்கெல்லாம் இந்த ரெமெடி பெஸ்டா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மண்டே அன்னைக்கு, ஒவ்வொரு மண்டே அன்னைக்கும் காலையில நீங்க கற்பூரம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. இது வந்து
கோயில்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த கோயில்ல வேணாலும் நீங்க போய் அந்த இடத்துல கற்பூரம் வாங்கி கொடுத்து அது நீங்களே அந்த இடத்துல ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஓகே, இல்ல அங்க சாமி கும்பிட்ற இடத்துல நீங்க வச்சு ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் ஓகே. ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையிலையும் நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் நீங்க ஏத்தி ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபருக்காக வேண்டிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 9 திங்கட்கிழமையாவது நீங்க போங்க. கண்டிப்பா அந்த டைம் பீரியட்ல ப்ரமோஷனுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான நியூஸஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்க பண்ணாலே போதும். அதுக்கு மேல ஒரு சின்ன ரெமெடி என்னன்னா, நீங்க வந்து உங்களோட வீட்டுல ஒரு கற்பூரம் வந்து வச்சு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இன்டென்ஷனோ அதெல்லாம் நினைச்சு வேண்டிட்டு அந்த கற்பூரத்தை அப்படியே உங்களோட பேக்குள்ள வச்சுக்கோங்க. அது அப்படியே அதுவா கரைஞ்சிரும், எவாப்ரேட் ஆயிடும். ஸோ அது நல்ல இன்டென்ஷன் வச்சு உங்களோட பேக்குள்ள வச்சுக்கோங்க. அது எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது திருப்பி புதுசா ஒரு கற்பூரம் வைங்க. உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஸ்பேஸ்ல எப்பவுமே இருப்பீங்க. ஓகே, இந்த ரெமெடி வந்து மெயினா உங்களோட ப்ரமோஷன், ஜாப், புது வேலை கிடைக்கிறதுக்கு, வேலை மாற்றுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ரெமெடி ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து பிஸ்னஸ்க்கு.